ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக காளான் பிரியாணி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு அதில் தேவையான ஆயில் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே இப்போ நான் இதில் காமிச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்சஸ் ஆகிட்டு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு மெயினாக நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா டைம் எடுத்து வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க. காரம் மீடியமாக தான் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதில் கொஞ்சமாக கால்வாசி கொத்தமல்லி சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். ஒரு சிலவங்களுக்கு பிரியாணி எப்படி செஞ்சாலுமே நல்லா வராது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா டீப்பாக நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நிறைய சிலிண்டர் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா? அதுக்காக தான் நான் இண்டக்ஷனில் வச்சு சமைச்சிட்டு இருக்கேன். இண்டக்ஷனில் செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப ஸ்மால் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். உங்கள்கிட்ட மீடியம் சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. நல்லா டீப்பாக வதங்கி வரட்டும். இந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிற வீடியோ இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் சேர்த்துக்கங்க. ஒரு 2.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் எவ்வளோன்னா 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் இது கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால வெஜிடபிளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எல்லாமே கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் வீணாக்க மாட்டாங்க. ஒரு 200 கிராம் மஷ்ரூமை அப்படியே முழுசாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை பழம் எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கலாம். அரையோட கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன், பட் அரை இருந்தாலும் ஓகே. தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சிங்கன்னா. இந்த மாதிரி மோர் வீடியோக்கு என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, ஆனியன் பச்சடி. தேங்க்யூ.